கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். வசனத்தில் கீழ்ப்பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது, வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். வீணரை பின்பற்றுகிறவர்கள், வீணர்கள் என்று சொன்னால் யார் அவர்கள்? எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள்? நாமும் கூட அநேக நேரங்களில் சொல்லியிருப்போம், வீணா போனவன், வீணர்கள், வாழ்க்கையை விருதாவாக்கினவன், வாழ்க்கை ஒரு லட்சியமில்லாமல் வாழ்ந்தவன், வாழ்க்கையை வீணாக்கிவிட்டவன். ஆமென். வீணா போனவர்கள். வேதம் சொல்லுகிறபடி இப்பேற்பட்ட வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். வீணரை நல்லவர்கள், மதியுள்ளவர்கள், ஞானவான்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் ஒருபோதும் பின்பற்றவே மாட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் வீண போனவர்கள், வீணர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வீணர்களை நாம் பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையும் வீணா போய்விடும். நம்முடைய வாழ்க்கையும் அது கேலிக்கூற்றாக மாற்றிவிடும். எனவே வீணர்களை ஒருபோதும் பின்பற்ற விடாது என்று சொல்லி இந்த நாளில் தேவ ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் வீணர்களை பின்பற்றக்கூடாது? வீணர்கள் என்றால் யார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 21வது வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் வீணர்கள் யார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பார்த்தீர்களா? பரிசுத்த வேதாகமம் வீணர்கள் என்று யாரை சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனை குறித்து அறியப்படுவது, தேவனை குறித்ததான ஞானம் அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் தேவன் யார், எப்பேற்பட்டவர், சர்வ வல்லமையுள்ள இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனாலே வெளிப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. அநேகருக்கு தேவன் அது வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் யார், தெய்வம் யார், ஆண்டவர் யார் என்பதை தேவனே அது வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். அப்படி இருந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், முதலாவது பாயிண்ட்ல நாம் பார்க்கும் பொழுது, தேவன் என்று அறிந்தும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்தும், அவராலே செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அறிந்தும், அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தா என்று அறிந்தும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், இப்படிப்பட்ட மேலான தேவன் என்றும் அறிந்தும் தேவனை என்ன செய்யவில்லையா? மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். தேவனுக்குரிய மகிமையை, கனத்தை கொடுக்காமல், செலுத்தாமல் தேவனை அலட்சியப்படுத்துகிறவர்கள். மட்டுமல்ல, இவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும், தேவன் யார் என்று அறிந்தும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமலும் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது தேவனை துதிப்பது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனை மகிமைப்படுத்த, தேவனை பிரியப்படுத்த பலிகளை செலுத்தினார்கள். தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தேவனோடு பேசுவதற்கு பலிகளை செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டிலே உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி தேவனுக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவன் பலிகளிலே மிகவும் பிரியமா இருக்கிறார். அதுவும் துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளிலே நாம் அதிகமாய் காணப்படும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த
அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் கூட பொன்னையோ வெள்ளியுமோ அல்ல. நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் கூட ஆமென் ஸ்தோத்திர பலி, துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனை தேவன் என்று அறிந்தும், அவர் யாரு எப்பேற்பட்டவர் என்றும் அறிந்தும், அவருக்குரிய ஸ்தோத்திரம் செலுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து வேதம் சொல்கிறது தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல், தேவனுக்குரிய ஸ்தோத்திரத்தை செலுத்தாமல், கர்த்தரை புகழாமல் பாடாமல், ஆமென், தேவாதி தேவனை ஒருபோதும் நினையாமல் அவருடைய சிந்தனைகளிலே வீணராய் போனவர்கள், மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே போனவர்கள், அவர்கள்தான் வாழ்க்கையில் வீணாக போனவர்கள், வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இவர்கள் உணராமலும், தேவனை தேவன் என்று அறிந்தும், தேவனை ஆமென் குறித்ததான காரியங்களை உணராமலும், தேவனை கனப்படுத்தாமலும் மகிமைப்படுத்தாமலும் நினைக்காமலும், படைத்தவரை ஒருபோதும் நினைத்து படைத்ததற்காக ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்தாமலும் இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, ஆமென், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் அது பயங்கரமான ஒன்று. இருள் அது சாத்தானுடைய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவனோ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒளியின் தேவன், ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இருளுக்கும் ஒளிக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இல்லை, ஒன்று சேரவே சேராது. ஆனால் இருளில் வாழ்கிற ஜனங்கள் எப்பொழுதும் தீயவைகளை செய்கிறவர்கள், தீய காரியங்களை செய்கிறவர்கள் மாத்திரமே தான் இப்பேற்பட்ட இருளை விரும்புவார்கள். பிசாசானவனுடைய ஆட்கள், சத்ருவை சாத்தானை நேசிக்கிறவர்கள் தான் ஆமென் திருடர்கள், கொலைக்காரர்கள், வழிப்பறிக்காரர்கள், பிறருடைய ஆமென் காரியங்களிலே தலையிட்டு அவர்களை அழிக்க நினைக்கிறவர்கள், குடும்பங்களை கெடுக்க நினைக்கிறவர்கள் இருளிலே உட்கார்ந்து திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். ஆமென். அவர்களுக்கு ஒளிக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்கள் ஒருபோதும் ஒளியை விரும்பாதவர்கள். ஒருவேளை தெருக்களிலே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்குமானால் அவைகளை உடைத்துவிட்டு அந்த தெருவில் இருக்கிற வீடுகளை கண்ணமிட்டு அந்த வீடுகளில் இருக்கிற பொருட்களை கொள்ளையிடுவதற்கு திட்டமிடுகிறதான ஒரு கூட்டம். பார்த்தீர்களா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொள்ளையர்களும் கொலைக்காரர்களும் ஆமென் மற்றும் தீய காரியங்களை செய்கிறவர்கள் மாத்திரமே இருளை விரும்புவார்கள். துன்மார்க்கர்கள் யாரு? தீய காரியங்களை விரும்புகிறவர்கள், தீய செயல்களிலே ஈடுபடுகிறவர்கள். ஒளியாயிருக்கிற தேவனை, ஆமென், ஜோதியாகிய கர்த்தரை ஒருபோதும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நல்வழி விரும்பாதவர்கள் இவர்கள்தான் வீணா போனவர்கள், வீணர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒருபோதும் வீணர்களை என்ன செய்யக்கூடாது, அவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்படி வீணர்களை ஆமென் நாம் பின்பற்றினால் நாம் மதிகெட்டவர்களா இருக்கிறோம் என்பது பொருள். மதியில்லாதவர், ஞானம் இல்லாதவர்கள் தான் இப்பேற்பட்ட பொய்யர்களையும், இப்பேற்பட்ட கல்வர்களையும், இப்பேற்பட்ட துன்மார்க்கர்களையும் பின்பற்றுவார்கள், ஆராதிப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 19வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க. பிலிப்பியர் 3:17ஆம் வசனமும் 19வது வசனமும். சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். வீணரை பின்பற்றுகிறவர்கள் மதியற்றவர்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக
இங்கே அழகான பிலிப்பியர் சபைக்கு சொல்லுகிறார், சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். தேவன் தாசன் தம்மை பின்பற்றுகிறவர்களை பின்பற்றும்படியாய் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்களுடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லப்பட்டுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தான் துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்க, துன்மார்க்கனுடைய முடிவு அழிவு. எனவேதான் நீங்கள் ஒருபோதும் அந்த அழிந்து போகிறவனை நீங்கள் பின்பற்றாதிருப்பீர்களாக. புத்தி இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் அழிந்து போகிறவனை பின்பற்றுவார்கள், நாசமா போனவனை பின்பற்றுவார்கள். ஆனால் நாமோ தேவனை பின்பற்றுகிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், ஆமென், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், அவருடைய சத்தியம் நமக்கு போதிக்கிறபடி, அவருடைய வார்த்தைகள் நமக்கு உபதேசிக்கிறபடி அவைகளை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய முடிவு, அவனுடைய மகிமையெல்லாம் லட்சையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் எப்பொழுதும் பூமிக்கு அடுத்தவைகளையும் நேசித்துக் கொண்டிருக்கிற, சிந்தித்துக் கொண்டிருக்கிற மக்கள். எனவேதான் துன்மார்க்கன் மேல் நீங்கள் கவனம் வைக்காமல், துன்மார்க்கனை பின்பற்றாமல், துன்மார்க்கனை நம்பாமல், துன்மார்க்கனை குறித்து எச்சரிக்கையா இருந்து நல்வழியில் நடக்குவதற்காக தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். வேதம் திரும்ப திரும்ப நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? துன்மார்க்கனை பின்பற்றாதே, துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளின்படி நடவாதே. ஏன்னா துன்மார்க்கனிடத்திலிருந்து நல்ல யோசனை வராது, துன்மார்க்கனிடத்திலிருந்து நல்ல பண்புகள் வராது. அவருடைய வாயின் வார்த்தைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் கூட மிக மோசமானவைகளாய் இருக்கும். எனவேதான் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, துன்மார்க்கனை பின்பற்றாதே, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாதே, பாவிகளுடைய வழிகளிலே நிற்காதே. ஆமென். அவருடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர், இந்த கிண்டலு கேலி பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியில நீ என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. அநேகருக்கு இது பிடிக்காது. நல்வழிகளை நாம் போதிக்கும் பொழுது ஆமென், நம்மையே திரும்ப குற்றப்படுத்துவார்கள். ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது கொஞ்சம் கஷ்டம், நம்மளால முடியாத ஒரு காரியம்தான். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கு இப்படிதான் உலகம் நம்மை மயக்கி இப்பேற்பட்ட வழிகளில் நம்மை கொண்டு செல்லும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை வேலி அடித்தாலே ஒழிய தேவ வசனம் நமக்குள் இருக்குமானால் நாம் ஒருபோதும் துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடக்கவும் மாட்டோம், பாவிகளுடைய வழியில நிற்கவும் மாட்டோம், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்போம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கனுடைய வழியில ஏன் ஆண்டவர் நடக்காது என்றாரு? அவருடைய ஆலோசனை ஏன் எடுக்கக்கூடாது என்றாரு? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 24:20. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். இதுதான் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் நம்மை துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாதே என்றாரு? ஏன் துன்மார்க்கர்களை பின்பற்ற வேண்டாம், அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, இதுக்கு வசனம் சொல்லுகிறபடி துன்மார்க்கருக்கு நல்ல முடிவு இல்லை. எந்த துன்மார்க்கனுக்கு முடிவு நல்லா இருக்காது. அவன் ஜெயிலுக்கு போவான், அல்லது எங்கேயாவது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படியான ஒரு முடிவை தேடுவான். மற்றவர்களையும் நிம்மதியாய் வாழ விடாமல் அவனும் நிம்மதியாக இராமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுடைய முடிவு நல்ல முடிவே இல்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. எனவே அவனை பின்பற்றாதிருங்கள். ஏனென்றால் அவன் செய்கிற தந்திரங்கள், மந்திரங்கள், அவன் செய்கிற எல்லா விதமான காரியங்கள், இருளின் காரியங்கள், அவைகள் அகப்பட்டால் அவன் சிக்கிக் கொள்ளுவான். ஆமென்.
சட்டத்தின் முன்பே அவன் அகப்பட்டு நிறுத்தப்பட்டு அவன் பயங்கரமான இருளில் தள்ளப்படுகிறவனாய் காணப்படுவான். அவனை பின்பற்றுவோமானால் நாமும் அந்த குற்றங்களுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்போம். அவர்கள் செய்கிற அந்த துன்மார்க்கமான கிரியைகளுக்கு நாமும் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இருளின் பிள்ளைகளாய் மாறுவோம். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்கனுடைய ஆலோசனைப்படி நடவாதே, துன்மார்கனை ஒருபோதும் பின்பற்றாதே. தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த துன்மார்கனுடைய முடிவு அழிவு மட்டுமல்ல, அது நல்ல முடிவு அல்ல என்பது மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, 37ஆம் சங்கீதம் 38வது வசனத்தையும் பார்ப்போமாக. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 38வது வசனம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. பார்த்தீர்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, துன்மார்கனுடைய முடிவு நல்ல முடிவு அல்ல. துன்மார்கனுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமா இருக்கலாம், கம்பீரமா இருக்கலாம், ஆனால் அது முடிவு மிக வேதனையாக அது முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பின்பற்றுகிறவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையில கூட இப்பேற்பட்ட முடிவுதான் நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனையை நாம் கவனமாய் கேட்போமாக. நாம் யாரை பின்பற்ற வேண்டும், நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமென். நாம் யாரை பார்க்கணும், யாரை நோக்கி பார்க்கணும் என்ற ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விதமாய் சொல்லுகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உலகத்தில் எத்தனையோ உத்தமர்கள் உண்டு, செம்மையானவர்கள் உண்டு, நன்றாய் படித்தவர்கள் உண்டு, நல் வழியில நடக்கிறவர்கள் உண்டு, நல்ல ஞானவான்கள் உண்டு, நல்ல திறம்படைத்தவர்கள் உண்டு, அறிவாளிகள் உண்டு. அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்வாயாக, அவர்களோடு கூட அவர்களை பின்பற்றுவாயாக. அவருடைய நல் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்களை பின்பற்று. ஆம், அப்பொழுது நமக்கும் அந்த அறிவு வரும். அந்த ஆலோசனைகளை கேட்கும் பொழுது பிரியமான தேவ ஜனமே, நிச்சயமாகவே நம்முடைய எதிர்காலமும் பிரகாசம் உள்ளதாய் மாறும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனை நோக்கி. உத்தமன், இந்த உலகத்திலே உத்தமர்களிலே பெரிய உத்தமர், இன்னும் சொல்ல போனால் புருஷோத்தமன் என்ற பெயருக்கு தகுதியானவர் ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். புருஷர்களில் உத்தமர் அவர். பூமியிலே பிறந்த அத்தனை புருஷர்களிலும் ஆண்களிலே உத்தமராக வாழ்ந்து அவருடைய பிறப்பு வாழ்க்கை ஆமென் அவருடைய சிலுவையின் மரண பரியந்தம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும் மட்டும் ஒரு புனிதராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இந்த பெயர் பொருந்தும். நீ உத்தமனை நோக்கி பார். அந்த இயேசுதான் அந்த உத்தமர், புருஷோத்தமர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, செம்மையானவனை பார்த்து. யார் செம்மையானவர்கள் இந்த பூமியில? நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாய் போயிருக்கிறார்கள். இந்த உலகத்தில நாம் அவர்களை இவர்களை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு பிடிச்ச பெரிய பெரிய தலைவர்களை, நடிகர்களை பின்பற்றுகிறோம். ஆனால் அவர்களுக்கு முடிவு சமாதானமாய் முடிவதில்லை. அவர்களுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமான முடிவாய் இருக்கிறது அல்ல. பரிதாபமான முடிவுகளை தான் அவர்கள் சந்திக்கிறதை பார்க்கிறோம். நாம் இப்பேற்பட்டவர்களை பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி பரிதாபமான ஒரு நிலையில அது முடியும் என்பதற்காக ஆண்டவர் நாம் எச்சரித்து சொல்லுகிறார், உத்தமனை நோக்கி பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததுனால அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வாழ்க்கையில பிரகாசம் அடைந்தார்கள். They were enlightened என்று சொல்லப்படும். அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள்.
அவருடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்தது. எல்லாம் இருள் நீங்கி சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எவர்களெல்லாம் இந்த உத்தமரை நோக்கி பார்ப்பார்களோ, எவர்களெல்லாம் இந்த உத்தமரை பின்பற்றுவார்களோ, அவர்களுடைய முடிவு சமாதானம். ஏனென்றால் கர்த்தர் சமாதான பிரபு என்ற பெயர் பெற்றவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்திற்கு காரணராக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அளிக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தாரும் கூட. சமாதானத்தின் தேவன் அவர். அவர் சமாதான பிரபு என்று சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்த சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், நல்ல வாழ்க்கை, நல்வாழ்வு எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். யோவான் 13:15 வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். பார்த்தீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு சாம்பிள் உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். ஒரு ரோல் மாடலை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல, நான் உங்களுக்கு மன்னித்தது போல, நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருக்க கடவீர்கள், ஒருவருக்கொருவர் மன்னிக்க கடவீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்து ஒருவரை ஒருவர் நேசிக்க கடவீர்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அநேக நற்பண்புகளை நமக்கு போதித்து அவைகளை செய்யும்படியாகவும் கற்பித்து அவர் நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து சென்றார். ஆம், அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே நீங்க சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இதோ கர்த்தர் உங்களுக்கு செய்தது போல, இந்த உலகத்துல கர்த்தர் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிக்கிறேன். வேற எந்த மனிதனுடைய வார்த்தைகளோ மனிதனுடைய வாழ்க்கையோ நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்காக ஒரு புனிதர், புருஷோத்தமன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியான முன்மாதிரியான வாழ்க்கையை வைத்து சென்றார். அதை நாம் அறிந்து கொண்டு அதை பின்பற்றினால் மெய்யாகவே நாம் ஞானவான்களாக எண்ணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். இந்த வேளையில் இந்த செய்தி கேட்கும்படியாக தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை, வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நமக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு முன்பாக ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு முன்மாதிரியை பின்வைத்து சென்றார். அடிச்சுவடுகளிலே நாம் தொடர்ந்து நடக்கும்படியாக கர்த்தர் அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து சென்றார். இதுதான் நல்பாதை, இதுதான் நல்வழி, இவைகள் எல்லாம் நீங்களும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளிலே ஒன்றும் கூட யாராலும் ஆமென் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை, அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நாம் எல்லோரும் பின்பற்றினால் மெய்யாகவே அது எவ்வளவு ஆமென் சமாதானத்தை நமக்கு தந்தருளும். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் நமக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். இதை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இயேசுவுடைய அடிச்சுவடுகளிலே அல்லது அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழும் பொழுது, நடக்கும் பொழுது, கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் நடக்கும் பொழுது, அந்த இயேசுவுடைய வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட்டு நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அன்பும்
பண்பும் சமாதானமும் ஆமென் மற்ற எல்லா விதமான நற்பண்புகளை கொண்டவர்களாய் இந்த சமுதாயத்தில் நாம் விளங்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அதை விட்டுட்டு துன்மார்க்கனை நாம் பின்பற்றுவோமேயானால் நம்மை விட மதிகேடானவர்கள் மதிகெட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலைகளிலும் துன்மார்க்கனை பின்பற்றாதிருப்பாயாக. நல்லவருடைய வார்த்தைகளை நல்வழிப்படுத்துகிறவர்களை பின்பற்றுங்கள். அது நமக்கு சமாதானத்திற்கு ஏதுவாக நம்மை கொண்டு செல்லும். நிச்சயமாகவே இந்த நாளிலே இந்த செய்தி கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே நல்ல வழியில் நடக்க பண்ணி நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு நல்ல காரியங்களை செய்து சமுதாயத்தில் ஒரு கூட்ட ஜனத்திற்கு ஆசீர்வாதமாகவும் கடவுளுக்கு பிரியமாகவும் வாழ்ந்த தொடர்ந்து பூமியிலே ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வாழ வளர துணை செய்வாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இப்படியெல்லாம் தமக்கென்று பயன்படுத்துவாராக. ஆமென். God bless you all.